கும்பராசி ஜென்ம சனி விலகி 2ஆம் இடத்தில் சனி. இன்னும் கடைசி 2.5 வருஷம் வாக்கியபடி இருக்குது. திருவண்ணாமலை ஞாயிற்றுக்கிழமையில் அனுமன் வழிபாடு ரொம்ப முக்கியம். ராகு இந்த வருஷம் ஃபுல்லா இருக்கார். கேது 7ல் இருப்பார். கணவன் மனைவி வார்த்தைகள், சண்டைகள், குடும்பத்தில் கணவன் மனைவி ஹெல்த் கொஞ்சம் பார்த்துக்கணும். முதுகு தண்டுவடம், கழுத்திலிருந்து செல்லக்கூடிய நரம்புகள் கவனமா பார்த்துக்கணும். பாதம் படிக்கட்டுல ரஜினி ஸ்டைல்ல இறங்குறது, ஹீல்ஸ் போட்டுன்னு சுத்துறது, மால்ல எஸ்கலேட்டர்ல ஏற வச்சு அப்படியே போனை பேசிக்கினே ஏறுறது, ஃப்ளைட் விட்டு வரச்சு போனை எடுத்துக்கினே நடந்து வர்றது, அப்படியே எஸ்கலேட்டர்ல ஏறி டொப்புன்னு விழுறது, வெயிட்டை வச்சுக்கின்னு இந்த ஜீப்பு காட்டுறது, இதெல்லாம் கூடாது. ஸோ ஃபோனை ஆஃப் பண்ணிடணும். நடக்கிறச்செல்லாம் பேசக்கூடாது. முதலமைச்சரே ஃபோன் பண்ணிட்டோம், அப்புறமா பேசிக்க. கும்பராசிக்காரர்களுக்கு திருவண்ணாமலை ஞாயிற்றுக்கிழமையில் அனுமன் மிக சிறந்த அமைப்பு. கோயில் கட்டுறது, திருப்பணி பண்றதெல்லாம் பண்ணுவீங்க. கண்டிப்பாக கழுத்து, வாயி, பல்லுல சின்ன ப்ராப்ளம் வந்தாலும் பார்த்துக்கோங்க. ஆயில் புள்ளிங்க நல்லா செய்யுங்க. கும்பராசி ஆயில் புள்ளிங்க காலையில நல்லெண்ணெய் ஒரு 10 ml வாயில போட்டு 20 நிமிஷம் காகிள் பண்ணிட்டு துப்பிட்டு பிரஷ் பண்ணுங்க. அற்புதத்தை ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் ஏற்றம் பெறுவீர்கள். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி. யோக பலம், நம்பிக்கை, எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி. யோகமும் நம்பிக்கையும், வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும், பழைய கடன்கள் பைசலாகக்கூடிய அமைப்பும், எதிரிகள் விஷயத்தில் முன்னேற்றமும், புது பொறுப்புகளுக்கு வருவதும், கேலி கிண்டல் சங்கடங்கள் எல்லாம் இருந்தாலும் ஜெயம் ஏற்படும். கும்பத்துக்கு ஏற்படும். ஆச்சரியமா இருக்கும். எடுத்த காரியத்திலெல்லாம் யோக பலம் கிடைக்கும். பல விதத்தில் ஞானங்களும் சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, பல விதத்தில் அனுகூலங்களை பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம் கும்பராசிக்காரர்கள். எனவே கும்பராசிக்காரர்களுக்கு சனி ஜென்ம சனி விலகி இருப்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயம் இன்னும் 2.5 வருடங்கள் சனி இருப்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சனிதான் உங்கள் ராசிக்கு அதிபதி என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக அடுத்த 1 வருடத்துக்கு யாரை பற்றியும் யோசிக்காதீர்கள். செல்வி ஜோதிடத்திலிருந்து எந்த ஜோதிடமும் பார்க்காதீர்கள். உங்களுக்கு மனதுக்கு பிடித்ததை செய்யுங்கள். மிகப்பெரிய வெற்றியும் சந்தோஷத்தை பெறுவீர்கள். இவன் செஞ்சான் அவன் செஞ்சான் மனசுல தோன்றதை செய்யுங்க, சக்சஸ் ஆகி. இந்த வேலையை விட்டுட்டு போய் வேற வேலையில சேரணுமா உடனே ஜோசியம் பார்க்காதீங்க. பார்த்துட்டா கெட்டு போயிடும். அற்புதமா இருக்கும். தொழிலில் அற்புதம், சுபவிரயத்தில் அற்புதம், ஆனந்தத்தை பெறும்.